பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் சூரட் மெட்ரோ ரயில் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. அதில் பயணம் செய்கிற நிறைய பேர் சேர்ந்து சொற்பமாக இருக்கிற 4-5 இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. அவங்க அமைதியாக உட்காந்து வராங்க. ராஜஸ்தானில் ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, போர்வை இந்த நலத்திட்டம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுக்கும்போது இஸ்லாமிய பெண்கள் வரும்போது உன் பேர் என்ன, உனக்குலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு விரட்டுறாரு. நாசிஃப் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், அவருடைய ஷோவில் ஒருத்தர் வந்து இவர் இஸ்லாமியர் இல்லையா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டார். ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். அப் தும் போலோ அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல கவிதை படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிகாசமாகிவிட்டது ராமாயணம், புராணமாகிவிட்டது மகாபாரதம். ராமனும் அர்ஜுனனும் கடவுளாகிவிட்டார்கள். வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் செத்துப்போன லட்சக்கணக்கான சிப்பாய்கள் என்ன ஆனார்கள்? இவ்வளவு நியாயமான கேள்வி. யாருக்காக இந்த மத சண்டையெல்லாம் போட்டுக்கிறோம்? எதுக்காக சாதி சண்டையெல்லாம் போட்டுக்கிறோம்? இதனால யாருக்கு லாபம்? இந்த கேள்வி எப்பயாவது கேட்டு பார்த்தோமா? ஒரு காணொலி பார்த்தேன், வி ஆல் ஆர் இந்த சேம் போட் அப்படின்னு ஒரு காணொலி. எல்லாரும் ஒரே படகுல பயணிக்கிறோம். ஆனால் அந்த படகுல ஒரு தடுப்பு இருக்குது. மேலே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு சௌவாக்கியமாக போகிறாங்க, கீழே அரைக்கால் சட்டை போட்டு அந்த படகை இயக்குறாங்க. நீங்கள் இயக்குறீங்களா இயக்கப்படுறீங்களாங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆளை பிறந்திருக்கோமா அல்லது ஆளப்படுறோமாங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல நம்ம சுதந்திரமாக வாழுறோமாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது கேள்வி கேட்குற உரிமை வெறும் உரிமை இல்லை, அது நம்ம எல்லாருடைய கடமை. நீ ஏன் அவனை கேட்கல, நீ ஏன் இவனை கேட்கல, நீ ஏன் அதுக்கு பேசலைங்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் எல்லாத்துக்கும் பேசுவோம். ஏன்னா பேச்சுரிமைங்கிறது நம்ம வாழ்வாதாரத்துடைய மிக முக்கியமான ஒன்று. எல்லாரும் சமம்னு என்னைக்கு நினச்சி மனசால் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மேத்தாவோட ரொம்ப பிடிச்ச கவிதை ஒன்று இருக்குது. எந்த மத கொடியை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் அதை இரத்தத்தால் கழுவி அசுத்தப்படுத்தி விடாதீர்கள்னு சொல்லுவார்.